உலகெங்கும் வாழும் பி பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஓர் இனிய மாலை பொழுதில் நடைப்பயிற்சிக்கு தயாராகின்றேன். சிவரை வைத்துத்தானே சித்திரம் வரையலாம். இங்கு சிவர் என்பது எங்களுடைய உடலை குறிக்கின்றது. உடல் ஆரோக்கியமாக இருக்கின்ற போதுதான் எம்மால் அன்றாட காரியங்களை சிறப்பாக செய்ய முடியும். அந்த வகையில் உடலுக்கு நடைப்பயிற்சி, கூடவே உள்ளத்திற்கு இந்த ஒலிப்பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இன்று திருவள்ளுவர் கூறுகின்ற வாழ்வியல் கருத்துக்களை பார்ப்போம். நாம் எம் வாழ்விலே இடமறிந்து காலமறிந்து நடத்தல் மிகவும் அவசியம். எந்த சந்தர்ப்பத்தில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், எப்போது சற்று காலம் தாழ்த்த வேண்டும், இவை பற்றிய பல்வேறு தகவல்களை 2 அடியினால் திருவள்ளுவர் மிக அழகாக எடுத்து விளக்கியுள்ளார். அந்த வகையிலே, பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. பகல் வெல்லும் கூகையை காக்கை. இங்கு கூகை என்பது ஆந்தை. ஆந்தை காகம் என்ற இரண்டையும் ஒப்பு நோக்கினால் ஆந்தை வல்லமையுள்ள பறவை. அப்படியிருந்தும் ஆந்தையும் காகமும் ஒன்றோடு ஒன்று மோதுகின்ற போது காக்கையே வெற்றி பெறுகின்றது. இதற்கு காரணம் என்னவென்றால், காக்கை காலம் அறிந்து செயற்படுகின்றது. தான் எப்போதும் கூகையை தாக்கும் போது பகல் நேரத்தையே தெரிவு செய்து கொள்கின்றது. ஏனெனில் பகல் நேரத்தில் கூகையின் கண் பார்வை மங்கலாக இருக்கும். இதனை நன்கு அறிந்த காகம் அந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி வெற்றி பெற்றுவிடும். நாமும் ஒரு புதிய முயற்சியை தொடங்குவதற்கு சரியான காலத்தை பார்த்து தொடங்குதல் வேண்டும். இதற்கு வள்ளுவர் இன்னுமோர் குறளையும் கையாண்டுள்ளார். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்து. கொக்கானது நீரோடும் வாய்க்காலிலே அமைதியாக ஆடாது அசையாது ஒற்றை காலிலே தவம் செய்யும். தனக்கு ஏற்ற பெரிய மீன் வருகின்ற போது அது ஒரே கொத்தாக அந்த உணவை எடுத்துவிடும். மாறாக சிறிய மீன்கள் வருகின்ற போது அது அசையாது ஒரு தடியைப் போலவே தன் இருப்பிடத்தை காட்டிக்கொள்ளாது இருந்து சரியான நேரத்தில் தன் உணவை பற்றி கொள்ளும். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்தொக்க சீர்த்த விடத்து. இவ்வாறே நாம் எம் வாழ்க்கையில் எத்தகைய சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் வள்ளுவர் மிக அழகாக குறிப்பிடுகின்றார். ஏனெனில் வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவை. தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீக்காயங்கள் கூடி காலப்போக்கில் அழிந்து போய்விடும். புறத்திலே அதன் அடையாளம் இருந்தாலும் உள்ளே அது வேதனையை கொடுப்பதில்லை. ஆனால் வாய்ச்சொல்லோ புறத்தில் எந்த அடையாளமும் இல்லாது விட்டாலும் அகத்திலே நீண்ட காலம் அது குடியிருந்து மனதை குறுகுறுக்கச் செய்து கொண்டு இருக்கும். அந்த வகையில் நாம் எத்தகைய சொற்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை மிக அழகாக வள்ளுவர் வலியுறுத்துகின்றார். சொல்லுக சொல்லை பிறிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல்லின்மை அறிந்து. நாங்கள் கதைப்பதற்காக தேர்ந்தெடுக்கின்ற சொற்கள் மிகவும் இங்கிதமான சொற்களாக இருத்தல் அவசியம். நாம் ஒன்றை பேசி முடித்த பின்னர், ஐயோ நான் இவ்வாறு பேசிவிட்டேனே, இந்த இடத்தில் இந்த சொற்களை நான் கதைத்திருக்க கூடாது என்று அங்கலாய்ப்பதை விட்டுவிட்டு மிகவும் பொருத்தமான சொற்களை, நேர்மறையான சொற்களை கையாண்டு நாம் வார்த்தைகளை உரையாட வேண்டும். சொல்லுக சொல்லை பிறிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல்லின்மை அறிந்து என்று குறிப்பிடுகின்றார். இவ்வாறே எம் வாழ்க்கையில் தேர்வுகள் என்று வரும்போது நாம் பொருத்தமான நண்பர்களை தெரிவு செய்வதற்கு வாய்ப்புகள் வரும். வாழ்க்கை துணையை தெரிவு செய்வதற்கான வாய்ப்புகள் வரும். எம் வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் 2 வேலைகள் வருகின்ற போது இதில் எந்த வேலையை நாம் தெரிவு செய்வது, எதை கைவிடுவது என்று எம் வாழ்வில் பல்வேறு சந்தர்ப்பத்திலே தேர்ந்தெடுப்புகள் வரும். இதன்போது நாம் எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பதை மிக அழகாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். குணம் நாடி எடுத்துக்கொண்ட விடயத்திலே உள்ள நல்ல விடயங்களை நிறைப்படுத்துதல். குற்றம் நாடி அவற்றால் வரக்கூடிய எதிர்மறையான விளைவுகள் எவை என்பதை ஆராய்தல். இந்த இரண்டையும் ஆராய்ந்து அவற்றுள் எது மேலானதாக இருக்கிறதோ அதை கொண்டு அந்த தேர்வினை மேற்கொள்ள வேண்டும்.
நல்லவை அதிகமாக இருந்தால் அந்த தேர்வினை நாம் மேற்கொள்ளலாம். நல்லவற்றை விட தீயவை அங்கு அதிகமாக இருந்தால் அந்த செயலை உடனே கைவிட்டு விடுதல் வேண்டும். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் என்று வள்ளுவர் மிக அழகாக குறிப்பிடுகின்றார். நாம் இப்பூமியிலே எவ்வாறு வாழ்தல் வேண்டும் என்பதை மிக அழகாக குறிப்பிடுகின்றார். இந்த உலகிலே நாம் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. எங்களால் இயன்றவரை பிறரை மகிழ்ச்சியாக வைத்திருக்க தெரிதல் வேண்டும். அவ்வாறு மகிழ்ச்சியாக வைத்திருக்க தெரியாது விட்டால் பிறரை துன்பப்படுத்தாமலாவது இருக்க வேண்டும். தங்க விதி என்று நான் இதற்கு முன்னரும் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றேன். எங்களுக்கு மற்றவர்கள் எவையெல்லாம் செய்தால் பிடிக்குமோ அவற்றை நாம் மற்றவர்களுக்கு செய்தல் வேண்டும். இந்த உலகிலுள்ள ஒவ்வொரு உயிர்களையும் எம் உயிர் போல நாம் எண்ணி பழகுதல் வேண்டும். பிறருடைய கண்ணீருக்கு எந்த வகையிலும் நாம் காரணமாக இருந்து விடுதல் கூடாது. பாவத்திலேயே பெரிய பாவம் என்னவென்றால் தான் செய்தது பாவம் என்பதை உணராமலே இருப்பதாகும். அந்த வகையிலே நாம் இந்த உலகில் பிறந்து மனித பிறவி எடுத்திருக்கின்றோம். எங்களால் இயலக்கூடிய சந்தர்ப்பத்தில் எல்லாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். எண்ணுவது உயர்வு, எண்ணம் போல் வாழ்க்கை என்று கூறுவார்கள். அந்த வகையிலே வள்ளுவரும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று குறிப்பிடுகின்றார். இந்த பூமியிலே நாங்கள் வாழ்வாங்கு வாழுதல் வேண்டும். மனுநீதி கண்ட சோழன் மனு வகுத்த நீதியின்படி வாழ்ந்தான். எவையெல்லாம் செய்ய வேண்டும், எவையெல்லாம் செய்யக்கூடாது என்று மனு வகுத்த தர்மத்தின்படி வாழ்ந்தான். அவ்வாறு மனு வகுத்த தர்மத்தின்படி வாழ்பவனே மனிதனாவான். அந்த வகையில் நாமும் வள்ளுவர் கூறுகின்ற வாழ்வியல் அம்சங்களை கடைப்பிடித்து எம் வாழ்விலே உயரிய எண்ணங்களோடு வீறு நடை போடுவோம். அத்தோடு ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் 20 நிமிடங்கள் மிதமான உடற்பயிற்சி செய்து, குறிப்பாக நடைப்பயிற்சி செய்து உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருந்து உள்ளத்தையும் தூய்மையாகவும் மேன்மையாகவும் வைத்திருந்து நாமும் வாழ்ந்து எம்மை சுற்றியிருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருந்து இந்த மனித பிறவியை மகத்தானதாக மாற்றுவோம். தோன்றில் புகழுடு தோன்றுக அகுதிலர் தோன்றலில் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவன் வாக்கோடு இந்த நடைப்பயிற்சியையும் இந்த ஒலிப்பதிவையும் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னுமோர் நடைப்பயிற்சியில் வேறொரு கருத்தோடு மேலான விடயத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.